இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்ததற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகம் கடந்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சி அங்கீகாரம் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்து தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் ஆணையம் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது. இதனை கொண்டாடும் விதத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பெண்களுக்கு புடவைகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆதி காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே திருவரங்கம் கிராமத்தில் உள்ள ஆதி காமாட்சியம்மன் கோவிலில் 3வது கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரை கோபுர உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து அம்மனுக்கு 11 வகையான நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த ஆதி காமாட்சியம்மனை பலரும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேவாரம் அருகே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் 3 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அருகே உள்ள மரபப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி குழுவினர் விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைப்பதற்காக சென்றுள்ளனர். மார்க்கையன்கோட்டை பகுதியில் செல்லக்கூடிய முல்லைப்பெரி ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைத்துவிட்டு மீண்டும் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் கவிழ்ந்ததில் 3 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் இறந்த 3 ஒருவரின் உடலை கைப்பற்றிய தேவாரம் காவல்துறையினர் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 உடலை கைப்பற்ற விடாமல் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து இன்று 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா முழுவதும் இந்து முன்னணி சார்பாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை வைத்து வழிபட்டனர். அந்த சிலைகளை இன்று நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கண்ணாப்பட்டி வைகை ஆற்றிலும் அணைப்பட்டி வைகை ஆற்றிலும் கரைக்கப்பட்டன. இந்நிலையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறை சார்பாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு விநாயகர் ஊர்வலம் செல்லும் வழியில் உள்ள பள்ளிவாசல் அருகே திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் திருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனி வீதி உலா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பள்ளியினை பங்குத்தந்தை மறைமாவட்ட முதன்மை பொறுப்பாளர் மற்றும் இணை பங்குத்தந்தை ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். சிறப்பு திருப்பள்ளியினை தொடர்ந்து வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஆரோக்கிய அன்னை வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இந்த தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.